மன்ற தலைவர் திரு பி தியாகராஜன் என்கின்ற சுதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், இந்த விழாவினை நாங்கள் ஏற்பாடு செய்ய முற்பட்ட பொழுது நான் சிறப்பாக மதுரை மாவட்டத்திலே செய்து தருகிறேன் என்று உறுதியளித்த திருவாதுரை சார்ந்த திரு எஸ்பி சுதானன், எங்களது அழைப்பேற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், எங்களது மன்றத்தை சிறப்பாக வழிநடத்த சிறந்த முறையில் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்த அரங்கத்தை எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் ரோபர்ட் அவர்களுக்கும், எங்களது அழைப்பேற்று இங்கே வருகை தந்திருக்கும் சுமார் 108 முறை இரத்த தானம் வழங்கி சிறப்பித்திருக்கும் திரு ஜீவன் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகர்களாக அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக இலங்கை தமிழ் ஏதிரியர் மன்றம் நடத்தும் 7ஆம் ஆண்டு இந்த மாணவர் பாராட்டு விழா நான் தலைமையேற்ற பின்னர் நடக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர் பாராட்டு விழா. இதற்கு முன்னதாக திருச்சியில் எங்களது மன்ற பொருளாளர் திரு இந்திரன் அவர்களால் சிறப்பான முறையில் திருச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறந்த முறையில் சென்ற ஆண்டு நடத்தினோம். இந்த ஆண்டு மதுரை மண்ணிலே இந்த நிகழ்வு நடைபெற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நாங்கள் திரு எஸ்பி சுதானன் அவர்களுக்கு எங்களது மன்றம் சார்பாக எங்களது மன்றத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எங்களது மன்றம் குடியுரிமை கோரிக்கை என்ற ஒரு பயணத்தில் தொடங்கிய இந்த மன்றம் தற்பொழுது கல்வி பணி இளங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் எங்களது குழந்தைகளின் கல்வி. அவர்களை மிக சிறந்த முறையில் தாய் தந்தையர்கள் படிப்பித்தாலும் அவர்களது கல்வி மேல் நோக்கி செல்வதற்கு மிகவும் நமக்கு குடியுரிமை இல்லை என்ற ஒரு காரணத்தால் அதை தடைபடுகின்றது. அது எதிர்காலத்தில் குடியுரிமை பெற்று அவர்களும் இன்னும் முன்னேறி உங்களது வாழ்நாளில் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எங்களுக்கு பின்னால் செய்து காட்ட வேண்டும். அடுத்த ஆண்டு மாணவர் பாராட்டு விழாவில் இந்த உறுப்பினர்கள் இருப்போமா இல்லையா என்பது கேள்விக்குறி. ஆனால் எங்களுக்கு பின்னால் வரும் உறுப்பினர்கள் அனைவரும் இதனை தொடர்ந்து செய்து கல்வியை ஊக்குவித்து எதிர்காலத்தில் கல்வி கற்க விருப்பப்படும் கல்வியாளர்களை தேர்வு செய்து அவர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நாங்கள் இங்கே ஒன்றை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். எங்களது மன்றம் இன்னும் முறையாக அரசு அங்கீகாரம் பெறவில்லை. அரசு அங்கீகாரம் பெறாத ஒரு மன்றத்தை வைத்து நாங்கள் 29 மாவட்டங்களில் உள்ள 103 முகாம்களில் படிக்கும் குழந்தைகளை ஒன்றிணைத்து மாபெரும் ஒரு நிகழ்வை இங்கே நடத்துகின்றோம் என்றால் அதற்கு ஓரளவுக்கு எமது மக்களின் ஒத்துழைப்பு உள்ளது என்பதையே நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். ஏனெனில் இன்னும் சிறிது காலத்திலோ இல்லது அதற்கு முன்னதாகவோ இங்கே எமது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பேரவையின் தலைவர் அவர்கள் திரு ஜான்சன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார். அவரது ஆலோசனையின்படி எங்களது மன்றம் கண்டிப்பாக அரசு அங்கீகாரத்திற்கு பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டவுடன் இதைவிட சிறப்பாக இந்த மாணவர் பாராட்டுகளை நாங்கள் நடத்துவோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த மாணவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்களோ அவர்களது கல்வியை ஊக்குவிப்பதற்காக அவர்களை தேடி பிடித்து கல்வி வழி நடத்துவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நாங்கள் படித்த காலத்தில் ஒரு பென்சிலை 2ஆக வெட்டி 2 பேர் பள்ளிக்கு சென்று படித்த காலம். இப்பொழுது உங்களுக்கு அப்படி அல்ல. படிப்பதற்கு எல்லா வசதிகளும் கிடைக்கின்றது. உங்களை ஊக்குவிப்பதற்கு நாங்கள் மட்டுமல்ல, எண்ணற்ற பல நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் என எத்தனையோ பேர் உங்களது கல்விகளை ஊக்குவிக்க தயாராக உள்ளார்கள். உங்களது நோக்கம் கல்வியை கற்று அதில் முன்னேற வேண்டும். தடைகள் பல வரும், தகர்த்தெறியுங்கள். கண்டிப்பாக அடுத்த மாணவர் பாராட்டு விழாவை நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நடத்தலாம் என்று முயற்சித்திருந்தோம். ஆனால் எங்களது செயற்குழு உறுப்பினர் திரு
தயாளன் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான் சிறப்பாக நடத்தி தருகிறேன் என்று சொல்லியுள்ளார் ஒளிப்பதிவாளர். அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறி, அடுத்த மாணவர் பாராட்டு விழா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடக்கும். அதிலும் நீங்கள் போய் மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லி இது போன்ற நிகழ்வுகளில் சிரமம் பாராது கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காலத்தின் கட்டாயம் கருதி இத்துடன் எனது இந்த உரையை இனிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.